கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகம் முதன்மை கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. ஆனால் அதற்கு தனிப்பெரும்பான்மை அமைப்பதற்கு சில இடங்கள் குறைவானதாக இருக்கிறது. இந்த நிலையில் நாம நேற்றைக்கு பேசும்பொழுது, என்னென்ன பாசிபிலிட்டீஸ் தமிழக வெற்றிக் கழகத்தின் முன்னால் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அதோடைய ஒரு சில விஷயங்கள் இப்பொழுது வெளியே அவங்களுடைய மூவ் எப்படி இருக்குங்கிறது தெரிய ஆரம்பித்திருக்கிறது. இதில முக்கியமானதாக தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரஸ் கட்சியை தொடர்பு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான். இந்த தகவல் நமக்கு காங்கிரஸ் கட்சியிடமிருந்தே தான் வந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியுடைய ஜெனரல் செக்ரட்டரி அவர்களுடைய பொதுச் செயலர் கே.சி. வேணுகோபால் கேரளத்தைச் சேர்ந்தவர். அவர் என்ன தகவல் சொல்லியிருக்கார் அப்படின்னா, தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரசிடென்ட் தலைவர் பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் இந்திய தேசிய காங்கிரசின் ஆதரவை நாடியிருக்கிறார். தமிழகத்தில் அரசை உருவாக்குவதற்காக காங்கிரசுடைய ஆதரவை நாடியிருக்கிறார். இப்ப காங்கிரசிடம் 5 இடங்கள் இருக்கு. ஸோ அந்த 5 இடங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு தேவையான முழுமையான சப்போர்ட்ட குடுத்துறாது. ஆனால் அது ஒரு கணிசமான சப்போர்ட் கேட்டிருக்கிறார். நாங்க ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கோம். இது இது கே.சி. வேணுகோபால் சொல்றாரு. தமிழ்நாட்டில் ஒரு செக்குலர் மதச்சார்பற்ற அரசு அமைய வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கோம். அதுவும் முக்கியமாக பாரதிய ஜனதாவோ, அந்த கட்சியுடைய கையாட்களோ, ப்ராக்ஸிஸ் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. ப்ராக்ஸிஸ் தமிழகத்தின் அரசை ஒரு காலத்திலும் நடத்தக்கூடாது. பாரதிய ஜனதா நேரடியாகவோ அல்லது தன்னுடைய கையாட்களின் மூலமாகவோ அந்த மாநிலத்தில் தமிழகத்தில் அவர்கள் அரசு அமைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நாங்க உறுதியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதற்கு என்ன முடிவு எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத தமிழக யூனிட் கிட்ட, காங்கிரஸ் கட்சியுடைய தமிழக பொறுப்பாளர்கள் கிட்ட அதை விட்டுடுறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. விஜய் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜிடமிருந்து தனக்கான ஊக்கத்தை அவர் பெறுகிறார். அவங்க ஒரு சில தலைவர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க தமிழக வெற்றிக் கழகம். அதுல பெரியார் இருக்கிறார், பெருந்தலைவர் காமராஜரும் இருக்கிறார். அதனால நாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கிட்ட இதற்கான இறுதி முடிவை நீங்கள் எடுங்கள் அப்படின்னு நாங்க அவங்கள்ட்ட சொல்லியிருக்கோம். கீப்பிங் இன் வியூ த சென்டிமெண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட் ரிஃப்ளெக்டட் இன் த எலக்டோரல் வெர்டிக்ட். மாநிலமே தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவான ஒரு நிலையை எடுத்திருக்குங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு, அந்த பாட்ட அவர் சொல்லல, அதை நான் ஃபில்லப் பண்ணிக்கிறேன். ஏன்னா மாநிலம் என்ன சென்டிமெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறது, யாருக்கு அவர்கள் அதிக வாக்கு கொடுத்திருக்காங்களோ அதுதான் மாநிலத்துடைய சென்டிமெண்ட். அப்படிங்கிற அடிப்படையில உங்களுக்கு நீங்க சரியான முடிவை எடுங்க அப்படிங்கிறது. இது கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்த்தது தான். அதாவது காங்கிரஸ் இந்த மாதிரியான ஒரு முடிவை நோக்கித்தான் நகரும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தது. இதுல திமுகவுடைய வழக்கறிஞர், அவர்களுடைய செய்தி தொடர்பாளர், முக்கியமாக ஆங்கில தொலைக்காட்சி ஊடகங்கள் எல்லாம் பேசக்கூடிய வழக்கறிஞர் சரவணன் அண்ணாதுரை மிக 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 கடுமையாக காங்கிரஸை சாடி இருக்கிறார் அப்படின்ட்டு. அதாவது காங்கிரஸ் பேசுகிறது அப்படிங்கிறதே அவருக்கு கோபத்தை வரவழைக்கிறது. பேக் ஸ்டாபர்ஸ், முதுகில் குத்துபவர்கள் அப்படின்ட்டு. X.comல மற்ற இடங்கள்ல அவர் பேசும்பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க கூட இருந்து எங்களுடைய உதவியினால நீங்கள் 5 இடங்களில் ஜெயிச்சிருக்கீங்க. நம்ம சேர்ந்து போட்டியிட்டோம். நீங்க எங்களுடைய கூட்டணியில இருந்தீங்க. கூட்டணியில் இருந்து போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு நாள் கூட ஆகல. நீங்க உண்மையில என்ன சொல்லியிருக்கணும்? எங்களோட கன்சல்ட் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் அவர் சொல்லல. நான் அந்த இடத்த ஃபில்லப் பண்றேன்னு. ஆனா நீங்க ராகுல் காந்தி அவர கூப்பிட்டு பேசுறாரு. விஜய கூப்பிட்டு பேசுறாரு. விஜய் தன்னுடைய தேவைகள சொல்றாரு. எங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணுங்கிறாரு. நீங்களும் எங்க யூனிட்ட நாங்க பேசச் சொல்றோம். டிஸ்கஸ் பண்றோம். ஒரு முடிவு எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்றீங்க. இது எந்த விதத்துல இது நியாயம் இது? இது எங்கள் முதுகில் குத்துகிறீர்கள் அப்படின்ட்டு. இதுல வேற சில தகவல் இப்ப தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை என்ன சொல்லுதுன்னா, என்ன டிஸ்கஷன் நடந்திருக்கு? இது நமக்கு அதிகாரப்பூர்வமாக 2 கட்சிகள் தரப்புலேருந்தும் வரல. ஆனால் ஒரு சில யூகங்கள், ஒரு சில தகவல் கசிந்திருக்கிறதுலேருந்து குறைந்தபட்சம் 2 கேபினட் மந்திரிகள்
காங்கிரஸுக்கு தரப்படும். இந்த 5 சீட்டுகளுக்கு அப்படிங்கிற மாதிரி. அது தவிர மேபி இன்னொரு ஒரு 4 அமைச்சரவை மற்ற ஒரு இப்ப ஒரு 5 வருதுன்னா, குறைந்தபட்சம் இன்னொரு ஒரு 8லேருந்து 10 தேவைப்படுது. ஒரு குறைஞ்சபட்சம். ஒரு ஓரளவுக்கு சேஃப்டிக்கு. அப்ப அதுக்கும் இன்னும் கொஞ்சம் மினிஸ்ட்ரி தருவதற்கும் தயாராக இருக்கிறார்கள். அப்படிங்கிற மாதிரி. கைவிட்டு எண்ணினா ஒரு 3, 4, 5 பேரை தவிர தாவேகாவில் வெற்றி பெற்று வந்திருக்கிறவர்கள் எல்லோருமே முதல் முறையாக தேர்தலில் நின்று ஜெயித்தவர்கள். இவர்கள் தான் பெரும்பாலும் அமைச்சர்களாக ஆகப் போகிறார்கள். ஸோ அவங்க எந்த மாதிரி அவங்க வந்து ஆட்சியை நடத்தப் போகிறார்கள் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். தாவேகாவுடைய ஆதரவாளர்கள், தாவேகாவுடைய எதிர்ப்பாளர்கள், நியூட்ரல் அரசியல் நோக்கர்கள் இப்படி எல்லாரையுமே எடுத்துக்கங்க. ஸோ இதுக்கிடையில வேற சில தகவல்களும் நமக்கு வருது. காங்கிரஸ் வந்து தன்னுடைய தரப்பிலிருந்து என்ன சொல்லியிருக்குன்னா, நாங்க ரெடி. இன்ஃபார்மலா அட்லீஸ்ட். இன்னும் ஃபார்மலா வெளியில சொல்லல. ஆனால் பாரதிய ஜனதா அந்த கூட்டணியில் இருக்கக்கூடாது. எங்களுடைய சப்போர்ட் வேணும்னா, மேலும் பாரதிய ஜனதா மட்டும் இல்ல, என்டிஏவிலிருந்து யாருடைய ஆதரவையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு. அது பாசிபிளா அப்படின்னே தெரியல. ஏன்னா, காங்கிரஸை விட்டா வேற யாரெல்லாம் இருக்கா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தலா 2, 2 இடங்களை வைத்திருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகள் 2, விடுதலை சிறுத்தைகள் 1. அப்பன்னா 3x2 6 கிடைக்குது. இதுல நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகள் சேரமாட்டார்கள். அப்படிங்கிறது வந்து உறுதியாக நமக்கு தெரியுது. ஏன்னா, அதுக்கு அடுத்து அவர் திருமாவளவன் ஸ்டாலினை சந்தித்துவிட்டு அவர் பேசியிருக்கிறார். அதிலேருந்தே தெரியுது. இடதுசாரிகள் என்ன செய்ய போறாங்கங்கிற ஒரு தெளிவான முடிவு இல்ல. மற்றபடி மதிமுகலாம் முடியாது. ஏன்னா, அவர்கள் எல்லோருமே உதயசூரியன் சின்னத்தில் நின்றவர்கள். ஸோ, உதயசூரியன் சின்னத்தில் நின்று ஜெயித்தவர்கள் யாருமே வேறு ஒரு அணிக்கு போய் நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் என்று சொல்லவே முடியாது. ஸோ, அப்படி இருக்கும் பட்சத்தில உங்களுக்கு வந்து தேமுதிக 1 ஒரு இடம் இருக்கு. அதை விட்டால் பாட்டாளி மக்கள் கட்சி 4, அதற்கு பிறகு இங்க 1 அங்க 1மாக ஏதோ ஒரு சில இடங்கள் இருக்கு. அதனால அங்க ஏற்கனவே ஒரு சிக்கல் இருக்கு. இன்னொரு பக்கம் அதுதான் வந்து அடுத்த இது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் லால்குடி தொகுதியில் போட்டியிட்டு வென்றிருக்கக்கூடிய லீமா ரோஸ் லாட்ரி மார்ட்டின் குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் தவேகாவுக்கும் இடையே ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பித்திருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமே தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவு கொடுக்கலாமோ என்ற விதத்தில் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது ஒரு இன்னும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அட்லீஸ்ட் பேசுபவர்களுக்கு மெல்ல அவல் கிடைத்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்படி சொன்ன இந்த விஷயத்தை லீமா ரோஸ் அவர்கள் சொன்னதை உடனடியாக ஓஎஸ் மணியன் அதிமுகவுடைய வேதாரண்யம் தொகுதியிலிருந்து வென்று வந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சரும் கூட அவர் வந்து இதை உடனடியாக மறுத்திருக்கிறார். அப்படி எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கல அப்படின்ட்டு. இது அதிமுகவுக்குமே ஒரு சிக்கலான ஒரு விஷயம். உடனடியாக போய் ஆதரவு தெரிவிப்பதா? இல்ல கொஞ்சம் நாள் எடுத்துக்கிட்டும் ஆதரவு தெரிவிப்பதா? ஆதரவு தெரிவித்தால் என்ன ஆகும்? ஏன்னா ஆதரவு தெரிவித்தால் பாரதிய ஜனதாவிடமிருந்து நகர நேரிடுமோ? இல்ல பாரதிய ஜனதாவை இப்பொழுது வந்து ஒரு மில்ஸ்டோன் அரவுண்ட் த நெக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கழுத்தில் கட்டிய ஒரு பெரும் கல் போல. நம்மள வந்து ஃப்ரீயா மூவ் பண்ண விடாதோ! அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த இந்த சிக்கல் ஒண்ணு வந்து இருக்கு. அவங்க வந்து வெளிப்படையாக இன்றைக்கு எதுவும் சொல்ல முடியாது. முதல்ல வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்கள் தங்களுக்குள்ள ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தணும். அதுல நம்முடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கிறத பத்தி அவர்கள் பேசணும். அந்த எதிர்காலம் வந்து எப்படிப்பட்டதாக இருக்கும்? இப்பொழுது 3 பேர், முன்னாடி வந்து 2 பேர் இருந்தாங்க. டாமினன்ட் பார்ட்டி. ஒருவர் ஆட்சியில் இருந்தார். அப்ப நம்ம அடுத்த ஆட்சிக்கு வந்து விடுவோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களால் மற்ற முக்கியமான அதிமுக தலைவர்களை தன்னுடைய பின்னால் அணி திரட்ட முடிந்தது. அது மட்டும் இல்லாமல் சிலரை கட்சியை விட்டு துரத்த முடிந்தது. முதல்ல ஓபிஎஸ் எடுத்துருவோம். அவரை துரத்த முடிந்தது. 2வதாக கட்சி ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்று சொன்ன செங்கோட்டையனை துரத்தினார். அந்த செங்கோட்டையன் தான் இன்றைக்கு வந்து நிச்சயமாக ஒரு மிக முக்கியமான மந்திரியாக அந்த பக்கம் இருக்க போறார், அமைச்சராக. அது மட்டும் இல்லாமல் அவருடைய சீனியாரிட்டி காரணமாக சட்டமன்றத்துடைய நடைமுறைகள் தெரிந்தவர் என்ற காரணத்தினால அவர்தான் வந்து அவை முன்னவர் அப்படிங்கிற பெயரால தமிழக வெற்றிக் கழகத்துல இருக்க போறார்.
இப்ப நீங்க அதையும் சேர்த்து பாருங்க நீங்க அத. இது எல்லாத்தையும் வந்து டைஜஸ்ட் பண்ணிக்கணும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மென்டலி அதுக்கு நீங்க தயாரானா தான், என்ன ரோல் நம்ம இங்க ப்ளே பண்றது அப்படின்னு. ஏன்னா எல்லாருமே வந்து அது விஜயாக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், பிராக்டிகலி இப்போ ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டியதா இருக்கு. ஸோ அது ரொம்ப முக்கியமாயிருது. ஸோ அந்த விதத்தில வந்து எடப்பாடி பழனிசாமி இன்னும் தயாராவே ஆகல அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸ்டாலினாவது தன்னுடைய கொளத்தூர் தொகுதிக்கு போய் மக்களை எல்லாத்தையும் பார்த்து தோத்து போயிருக்காரு அந்த தொகுதியில. அங்க ஒரு ட்ரிப் ஒண்ணு அடிச்சுட்டு வந்துட்டாரு. ஆனா, இன்னும் எடப்பாடி பழனிசாமி பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் எதையும் சொல்லல. இந்த சின்ன சின்ன விஷயங்கள இவங்க விட்டுர்றாங்க. வெளிப்படையாக அவங்க வந்து தன்னுடைய கட்சிக்காரர்கள்ட்ட பேச வேண்டியது இருக்கு. மக்கள்ட்ட பேச வேண்டியதாக இருக்கு. மக்களுடைய தீர்ப்பை பற்றி அவர்கள் 4 வார்த்தை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. உங்களுக்கு மனசுக்குள்ள வந்து சாய்ஸிஸ்ட் கெட்ட வார்த்தைகள் இருக்கலாம். "இப்படி பண்ணிட்டீங்களேடா! நான் ஜெயிச்சுருவேன்னு நெனச்சேன். அடுத்து முதல்வரா நான் ஆயிருவேன்." அப்படின்னா நீங்க மனசுல நெனச்சுக்கிட்டு இருக்கலாம். இப்படி மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்ல முடியுமா? அதனால கொஞ்சம் நமிட்டு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு வந்து, "மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. நீங்கலாம் எங்களுக்கு குடுத்திருக்கிறத நாங்க வந்து ஏத்துக்கிறோம்." அப்படின்னு அந்த டெக்கோரம், சபை நாகரிகம் கருதி சில வார்த்தைகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு, அல்லது கூட்டம் போட்டு விசாரிச்சு முடிச்சதுக்கு பிறகு தங்களுடைய தலைமை அ கழகத்தில, உடனே அவங்க என்ன சொல்லணும்னா, இப்பொழுது வந்து இருக்கவே இருக்கே தீய சக்தி திமுகவை அ ஆட்சி கட்டிலிருந்து அகற்றுவது தான் எங்களுக்கு முதன்மை நோக்கம். அதை அ அன்பு நண்பர் திரு விஜய் அவர்கள் வந்து மிக சிறப்பாக செய்திருக்கிறார். நாங்கள் தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைத்தோம். மக்களுக்கு அருமையான சேவை செய்ய வேண்டும் என்று நினைத்தோம். ஆனால் அது நடக்கப் போவதில்லை என்று தெளிவானதற்கு பிறகு, மக்களாகிய நீங்கள் திரு விஜய் அவர்களுக்கு முழுமையான ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில், அடுத்த 5 ஆண்டுகளும் அவர் சிறப்பாக ஆட்சி தர வேண்டும். மக்களுக்கு நல்ல சேவையை கொடுக்க வேண்டும் என்னும் காரணத்துக்காக, அவர்களுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தரலாம் என்று இருக்கிறோம். அல்லது அவர்களோடு இணைந்து ஆட்சியை ஆட்சியில் பங்கெடுத்துக் கொள்ளலாம் என்று இருக்கிறோம்னு எதையாவது ஒண்ணு சொல்லணும். நீங்க அமைதியா இருந்து பிரயோஜனம் கிடையாது. திஸ் பிகம்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் வந்து நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ இப்பொழுதைக்கு நமக்கு வந்து சம்மரைஸ் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் 100% கிளியர் காங்கிரஸ் வந்து சப்போர்ட் பண்ண போகுது தவேகாவன்னு. ஆனால் இது மட்டும் போதாது. பாரதிய ஜனதாவுடைய பிளெஸ்ஸிங் அவங்கள்ட்டேருந்து ஒரு ஆதரவும் இல்ல. ஒரு ஆள் தான் வச்சிருக்காங்க. இந்த உதகமண்டலத்திலிருந்து வென்று வந்திருக்கக்கூடிய ஒருவர், போஜராஜன் என்னும் ஒருவரை மட்டும் வைத்துக்கொண்டு ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன முடிவெடுக்கணுங்கிறது அவங்க கையில இருந்தாலும், பாரதிய ஜனதாவுடைய ரோல் இந்த இடத்துல முக்கியமாகுது. ஸோ ஏதோ ஒரு தேவைப்படுகிறது. தன்னுடைய கட்சிக்குள் ஒரு முடிவெடுக்க வேண்டிய தேவை வருகிறது. இறுதியாக வெளியிலிருந்து ஆதரவா இவர்களுடைய ஆதரவை விஜய் நிஜமாகவே கேட்கிறாரா? ஓஎஸ் மணியன் சொல்லிட்டாரு, "இல்ல, நாங்கலாம் எதுவும் பேசல" அப்படின்னு. ஆனா அதெல்லாம் நம்பாதீங்க. இவங்க பேசலன்னு சொல்றாங்கன்னாலே பேசுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் என்ன இவர்களிடம் கேட்கப்பட்டிருக்கிறது? ஏன்னா அந்த ஒரு கட்சி அதிமுக ஆதரவு கொடுக்கிறதுனாலே போதும். அதிமுக ஆதரவு மட்டும் போதுமா? அப்படின்னா போதும். ஆனால் பாரதிய ஜனதா உள்ளே வருவதை நிச்சயமாக விஜய் விரும்ப மாட்டார். நெறைய டெக்னிக்கல் ரீசன்ஸ் இருக்கு. ஆனால் பாமகவோ அல்லது அமமுகவோ அவர்கள் வந்தால் இவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஒண்ணும் இருக்க போறதில்ல. பாரதிய ஜனதாவே பரவாயில்லப்பா நீங்கலாம் போய் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சில அமைச்சரவைகள் கிடைச்சா வாங்கிக்கங்க. பிறகு பார்த்துக்கலாம் நம்ம என்று சொல்ல நேரிடலாம். பட் இந்த முடிவு எடுக்கப்படணும். ஸோ நமக்கு இப்ப வெளிப்படையாக தெரிந்தது ஏன்னா, கிரீஷ் சோடங்கர் அ கூட இருக்கும் அ ஒரு நிலையில கே.சி. வேணுகோபால் இதை சொன்ன காரணத்தினால, தமிழக பொறுப்பாளர்கள் சொன்ன காரணத்தினாலயும், ராகுல் காந்தி அவர்ட்ட பேசினதுனாலயும், நமக்கு ரொம்ப தெளிவா தெரிவது என்னன்னா, தவேக காங்கிரசின் ஆதரவை கோரி இருக்கிறது. கிட்டத்தட்ட பெற்றுவிட்டது. மத்தபடி காங்கிரசுடைய கண்டிஷன்ஸ் அதெல்லாம் வந்து தவிர்க்க பொருட்படுத்தாது. ஏன்னா, அந்த ஒருவரை மட்டும் வைத்துக் கொண்டெல்லாம் ஆட்சியை அமைக்க முடியாது. இப்ப இந்த ஒவ்வொரு தனியாக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முடிவு என்ன? அவர்கள் யார் வந்தாலும் வராட்டாலும் நாங்க எங்களுடைய 4 பேரோடு நாங்கள் விஜய்க்கு ஆதரவு தரப்போகிறோம் என்று சொல்வார்களா? ஸோ இந்த விஷயம்லாம் இருக்கு. அது என்ன ஆகிறதுங்கிறதை வரும் நாட்களில் பார்ப்போம். இப்பொழுதைக்கு இந்த தமிழகத்தில திமுக தலைமையிலான செக்குலர் மதச்சார்பற்ற கூட்டணி என்பது உடைபடுகிறது. அதிலிருந்து காங்கிரஸ் நிச்சயமாக வெளியேறி தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணையப் போகிறது. ஏதோ ஒரு ரூபத்தில அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரிகிறது. மீண்டும் இது பற்றி நாம் மேற்கொண்டு தகவல்கள் கிடைக்கும்போது பேசுவோம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது
கிழக்கு நியூஸ்.